ஹலோ வணக்கம். வாங்க நாம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ஈஸியாக செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா இப்போ செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கவும் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து அது நல்லா கொதித்து மசாலா பச்சை வாசம் போகட்டும். தக்காளியும் நல்லா கரைய வதங்கட்டும். வதங்கவும் நாம் கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்து அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி அந்த நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குக்கு போகிறது வர நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலையே நல்லா இந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா உருளைக்கிழங்குக்குள்ளே மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடியாக இருங்க. நாம் கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாற வேண்டியதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் மசாலா தோசையை கூட இதில் செஞ்சு சாப்பிட்லாங்க.